அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்த தொகுதிகள் போக மீதமுள்ள 33 மக்களவை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தற்போது தேமுதிகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி தேமுதிகவுக்கு திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள், 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, எம்ஜிஆர், ஜெயலலிதா சகாப்தம் படைத்த இடமான அதிமுக தலைமை அலுவலகம் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என அவர் தெரிவித்தார். மேலும் தொகுதி எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல எனவும் யாரெல்லாம் கூட்டணி சேர்கிறோம் என்பதுதான் முக்கியம் எனவும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்தில் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறது உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துள்ளேன். 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாக்கி இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக கூட்டணி தொடர்ந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால் இங்கு எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, 2011 வரலாறு தொடரும். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். திமுக வெற்றி பெற்றால் எந்த நன்மையும் கிடைக்காது எனவும் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் சாடினார். மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையும் விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளரும் விரைவில் அறிவிக்கப்படுவார் என தெரிவித்தார். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசினார், கவர்ச்சிகரமாக பேசினார். மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனவுடனே ரகசியத்தை சொல்லுவார். இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டாங்க. அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடினாங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தவாரி சுந்தரம் அவர்கள் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி முடிவு எடுத்தவுடன் விரைவில் அங்கே வேட்பாளர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அது அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடுவார்.
தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள், புதிய தமிழகம் மற்றும் SDBI கட்சிக்கு தலா 1 தொகுதி என மொத்தம் 7 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 16 தொகுதிகளுக்கான முதற்கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட நிலையில் மீதமுள்ள தொகுதிகளுக்கான பட்டியலையும் விரைவில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.